என்கிற நாடே கிடையாது. நித்யானந்தா இருக்காரா இல்லையா? வெளியான ஷாக்கான தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமியாராக வலம் வந்த நித்யானந்தா அண்ணாச்சிப்பழ கர்ப்ப விஷயத்தில் சிக்கி பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து நித்யானந்தாவுக்கு குவிந்த ஆதரவு காரணமாக பல மடங்கள் ஏற்படுத்தப்பட்டு நித்யானந்தா இந்திய அளவில் பிரபலமடைந்தார். இதனைத் தொடர்ந்து பொருளாதாரத்தில் மிக உச்சத்துக்கு சென்ற நித்யானந்தா உலக அளவில் அவருடைய ஆசிரமத்தை விரிவாக்கம் செய்தார். இந்த நிலையில் நித்யானந்தாவுடன் ஒரு நடிகை இருக்கும் வீடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. அது மட்டும் இல்லை, அவர் தன்னிடம் சீடர்களாக சேர்ந்த பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக புகார் எழுந்தது. இந்த விஷயம் குறித்து விசாரணை தீவிரமடைந்த நிலையில் ஒரு கட்டத்தில் நித்யானந்தாவுக்கு எதிராக வழக்கு விசாரணை உச்சம் பெற்று அவர் தலைமறைவானார். இந்த நிலையில் திடீரென நித்யானந்தா ஒரு நாட்டையே உருவாக்கி இருப்பதாக அறிவித்தார். அந்த நாட்டிற்கு தனியாக வலைப்பகுதி எல்லாம் இருக்கிறது, அதில் போய் நீங்கள் குடியுரிமை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். நித்யானந்தாவிடம் இருக்கும் சிஷ்யர்களுக்காகவே கைலாசா போகலாம் என அப்போது பெரிய அளவில் கிண்டலாக பேசப்பட்டது. ஒரு சிலர் நிஜமாகவே அந்த வலைதள பகுதியில் போய் சிட்டிசன்ஷிப்புக்கு விண்ணப்பித்தார்கள். இந்தியாவில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தா கடந்த 2019ஆம் ஆண்டு நாட்டை விட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் அவ்வப்போது தனது யூடியூப் சேனலில் தோன்றி உரையாற்றுவதை வாடிக்கையாக கொண்டுள்ள நித்யானந்தா கைலாசா எனும் தனி நாட்டை உருவாக்கிவிட்டதாக பேசி வந்தனர். இதனிடையே தனது நாட்டிற்கு உலகளவில் அங்கீகாரம் வாங்கும் பணிகளில் நித்யானந்தா களமிறங்கி செயல்பட்டு அதற்கான நாணயம் மற்றும் ரூபாய் வெளியிட்டிருந்தார். தனது இணையவழி சேனல் வாயிலாக தினமும் அவர் உரையாற்றியும் வருகிறார். எனினும் கைலாசா நாடு எங்கு இருக்கிறது, நித்யானந்தா எங்கு இருக்கிறார் என்பது தற்போது வரையில் புரியாத புதிராகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் வழக்கு ஒன்றில் நித்யானந்தா குறித்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் நித்யானந்தா எங்கு உள்ளார் என்ற தகவலை தெரிவித்துள்ளது. மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நித்யானந்தா சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை, தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடாரில் இருக்கிறார் என்று அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்த நித்யானந்தா எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் ஒரு பக்கம் மத்திய புலனாய்வுத்துறை அவரை தேடி இன்று வழக்கின் நிலை என்ன என தெரியாமல் இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு நித்யானந்தாவை ஈக்வடாரில் இருப்பதாக நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து கொண்டு கைலாஷ் என்கிற நாட்டை உருவாக்கிவிட்டதாக நித்யானந்தா உலகத்துக்கே விபூதி அடித்து வந்துள்ளாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. உங்கள் தின சேவல்